திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் உள்ள சங்க கட்டிடங்களை ஆய்வு செய்த முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சொத்து மீட்புக் குழுவின் தலைவருமான KV தங்கபாலு அவர்கள் 2ஆம் கட்ட 5 நாள் சுற்றுப்பயணமாக நேற்று அரியலூர் வந்தடைந்தார். இதன் தொடர்ச்சியாக நேற்று அரியலூர், துறையூர், கொப்பம்பட்டி, முசிறி ஆகிய பகுதிகளில் ஆய்வு செய்த பிறகு நேற்று மாலை திருச்சி வந்தடைந்தார். பின்பு ஸ்ரீரங்கம், ராஜகோபுரம் அருகே உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான இடங்களை பார்வையிட்டார். பின்பு பொன்மலைப்பட்டி, காந்திநகர் பகுதியில் உள்ள காமராஜர் அவர்களுக்கு சொந்தமான நாடக சபா கட்டிடம் மற்றும் மேல கல்கண்டார் கோட்டை பகுதியில் உள்ள காமராஜர் மன்ற கட்டிடம் மற்றும் ராஜா காலனி பகுதியில் உள்ள திருச்சி மாவட்ட CITU சொந்தமான கவுன்சில் கட்டிடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பிறகு சங்கையாண்டபுரம் பகுதியில் உள்ள காமராஜர் மற்றும் கட்டிடம், இறுதியாக திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகமான அருணாச்சலம் மன்றத்தை பார்வையிட்டார். பிறகு நேற்று இரவு திருச்சியில் தங்கி இன்று திருச்சி மாவட்டம் மணப்பாறை, திருச்சி திண்டுக்கல் சாலையில் உள்ள தியா சேகர் கிரானைட் தொழிற்சாலை 1963ஆம் ஆண்டு தமிழக உள்துறை அமைச்சராக இருந்த கக்கஞ்சி அவர்களால் காங்கிரசுக்கு சொந்தமான இடத்தை பார்வையிட்டார். முன்னதாக மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து மணப்பாறை வடக்கு மந்தை பன்னாங்கொம்பு பகுதியில் உள்ள முன்னாள் பாரத பிரதமர் மறைந்த ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பின்னர் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது சொத்து மீட்புக் குழு ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராமசுப்பு, இணைச் செயலாளர் நிதின் கும்பல்கர், முன்னாள் மாவட்ட தலைவர் தொட்டியம் சரவணன், மாவட்ட தலைவர் மற்றும் வழக்கறிஞர் கோவிந்தராஜன், நகர தலைவர் முருகேசன், மாநில செயலாளர் ரமேஷ், மணப்பாறை வட்டார தலைவர்கள் சத்தியசீலன், சிவசண்முகம், வையம்பட்டி செல்வம், மருங்காபுரி குழந்தைவேல், ராதாகிருஷ்ணன் குமார், புருஷோத்தம்மன், சரோஜா தேவி, வீரபாண்டி ஆகியோர் உடன் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திரு KV தங்கபாலு, திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் மரணம் குறித்து கேள்விக்கு பதிலளித்தார். தவறு யார் செய்திருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது. இதனை தமிழக அரசு சரியான முறையில் எடுத்து செல்வதாகவும், மேலும் இதற்குரிய கண்டனத்தை காங்கிரஸ் கட்சி சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்காக, காங்கிரஸ் கட்சியின் முன்னோடிகள், காங்கிரஸ் தியாகிகள், காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்காக பல சொத்துக்களை நகர காங்கிரஸ், வட்டார காங்கிரஸ், கிராம காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் என்று பல நிலைகளில் சொத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். அந்த சொத்துக்களை பார்ப்பது, பராமரிப்பது, சொத்துக்களை தேவைப்பட்டால் மீட்டெடுப்பது, அந்த சொத்துக்கள் சரியான முறையில் செயல்படுத்துவது என்ற அடிப்படையில் இந்த குழு பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். இந்த குழுவின் பார்வைக்கு இந்த சொத்துக்களை பராமரித்து காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்காக அதை பயன்படுத்த போகிறோம். இந்த குழுக்களை, சொத்துக்களை அந்தந்த கிராமங்களில், நகரங்களில், மாவட்ட அளவில் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மிக சிறப்பாக நிர்வகித்து வருகிறார்கள். அதை பார்வையிட்டு அதை பற்றிய ஒரு தெளிவான நிகழ்வுகளை முடிவெடுப்பதற்காக இங்கு வந்திருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை வந்தடைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக இந்த ஆய்வின் போது மாநில பொதுச் செயலாளர் செல்வம், இணைச் செயலாளர் நிதின் கும்பல்கர் மற்றும் குழு உறுப்பினர்கள் மற்றும் பெனனண்ட் அந்தோணிராஜ், வழக்கறிஞர் சந்திரசேகர், மாநில காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினர் GS தனபதி, AMS இப்ராஹிம் பாபு, மாநில துணைத் தலைவர் T கண்ணன், SC/ST பிரிவு மாநில துணைத் தலைவர், மாநில உறுப்பினர் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர்கள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட உறுப்பினர்கள் ராஜா முகமது, குட்லக் அப்துல்லா மற்றும்
காங்கிரஸ் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு விராலிமலையில் வரவேற்பு கொடுத்தனர்.